अस्सलाम ज़ीनते फ़र्श ज़मीन, अस्सलाम जानिश अर्श बरीन, अस्सलाम ताजदार रहनुमा, अस्सलाम इफ्तिखार हल्लता। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन कमा तुहिब्बु व तर्दा बिअन तुसल्ली अलैहि। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मदिन وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الله رب العالمين جل جلاله وأم نواله அவனது ஹபீப் அக்ரமாகிய ஹபீப் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத் கௌனைன் வ ஸகலைன் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ அல்லம் நாயகம் அவர்களின் ஒப்பில்லா உயர்மிகு ஈத் மீலாத் முபாரக்குடைய கண்ணியமும் சிறப்பும் கீர்த்தியும் மிக்க புனித இரவாகும் சங்கை மிகு இந்த இரவு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அளவற்ற அருள் பெரும் ஜோதி ஆகிய அரும நாயக திருமேனி ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ராஹத்துல் ஆஷிகீன் சுல்தானுல் ஹரமைன் ஷரீஃபைன் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ அல்லம் நாயகம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உடைய கலீஃபா என்று அவனது அருள்மறையாகிய திருமறையாம் அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் ஏற்றி போற்றப்பட்ட அபுல் பஷர் ஆதமு ஸஃபியுல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹி ஸலாம் அவர்களது 53வது தலைமுறை வாரிதாகிய சய்யிதுல் முத்தஹரீன் சய்யிதினா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சய்யிதத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது அருந்தவ புதல்வராக மக்கா முக்கர்ரமாவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷரி லிபாஸில், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகளை சிறப்பிப்பதற்காக தோன்றிய பஷரி லிபாஸுடைய, அதாவது மனித தோற்றத்தில் அல்லாஹ்வின் நூர் தோன்றிய புனிதமிக்க இரவாக இருக்கின்றது இந்த சங்கை பொருந்தும் ஈத் மீலாத் முபாரக்குடைய இரவு. காலத்தை கடந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பஷரி லிபாஸில் வாலிதைனி ஷரீஃபைனி கரீமைன் சையதுனா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சையதத்துனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது அருந்தவ புதல்வராக இவ்வுலகில் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த ஈத் மீலாத் முபாரக் இன்றைய தினம் 1488வது ஈத் மீலாத் முபாரக்குடைய தினமாகும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பஷரி லிபாஸுடைய 1488வது ஒப்பற்ற உயர்மிகு பிறந்த தினமாகும் இன்றைய புனிதமிக்க இரவு. காலத்தை கடந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவனால் அன்று வேறு யாராலும் எவராலும் விளங்க முடியாத சிர்ருல் மஸ்ரூன் என்ற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் பாதுகாக்கப்பட்ட பரம ரகசியமாவார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை படைப்புகள் அனைத்திற்கும் அறிமுகமாக்கினார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஹபீபாகிய ரசூல சகலைன் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை அவனது குசூசி இனாயத்திற்கு உட்பட்ட அம்பியா அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் நபிமார்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹகீகத்தே முஹம்மதியாவுடைய இல்மை இர்ஃபானை மஅலூமாத்தை அல்லாஹ் வழங்கினார். ஆக காலத்தை கடந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு நமக்கு அழகான ஒரு அற்புதமான ஹதீஸ் நபவியாவை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், அதாவது சிஹாவு சித்தா என்று சொல்லக்கூடிய முத்தஃபக் ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் கிரந்தமாகிய சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களுடைய முஹத்திஸீன்களுக்கு ஷைக் ஆகிய இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் இமாம் புகாரி அவர்களுக்கும் இமாம் முஸ்லிம் அவர்களுக்கும் ஷைக் ஆவார்கள். அது மட்டும் அல்லாமல் இவ்வுலகில் தோன்றிய வலிமார்களான இறைநேச செல்வர்கள் அனைவருக்கும் ராஜாதி ராஜராகிய விலாயத்துடைய ஆலத்தில் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகிய கௌசுல் கௌனைனி வ ஸகலைன் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை அவர்களால் பின்பற்றப்பட்ட ஹம்பலி மத்ஹபுடைய இமாம் ஆவார்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். இவ்வளவு சிறப்பும் கீர்த்தியும் பேரும் பெற்ற இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் அவர்களது கிரந்தமாகிய முஸ்னத் அஹ்மத் ஷரீஃப், அதாவது இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய கிரந்தமாகிய முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். இந்த முபாரக்கான சம்பவத்தை சாபித்தாக்குகின்றார்கள். அதுபோல் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மார்க்க மாமேதைகளில் முன்னோடியும் சன்மார்க்க சட்ட ஞானத்தில் மாபெரும் நிபுணத்துவம் கண்ட இமாம் பைஹக்கி அவர்களது தலாயிலுன் நுபுவத் என்னும் கிரந்தத்திலும் இந்த முபாரக்கான சம்பவத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதாவது ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ அஸம் நாயகம் அவர்களின் புனிதமிக்க இல்லத்திற்கு வானவர் கோமானாகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பும் போதெல்லாம் நாயகத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹித்மத் ஷரீஃபிற்காக ஹாதிராகக்கூடிய விஷயம் பிரபலமானது. அதாவது மற்றைய நபிமார்கள், மற்றைய ரசூல்மார்கள்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏதேனும் ஒரு ஹபரை, ஒரு அக்பாரை, நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு ஒரு செய்தியை அல்லாஹ் அனுப்பினால் அந்த செய்தியை தாங்கி வருவார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் இமாமுல் கௌனைன் வ ஸகலைன் ரூஹுல் வஜூத் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் விரும்புகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹாதிமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாசிராகுவார்கள் என்பது தெளிவான பிரபலமான ஷுஹரத்தான ஒரு அக்பாராகும். ஆக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க இல்லத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். வருகை தரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க இல்லத்தின் வெளியில் வாசலுக்கு வெளியில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சய்யிதி மௌலாஇ யா ரசூலல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோபனம் சொல்கின்றார்கள். ரூஹுல் அமீனாகிய சய்யிதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமயத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருமை திருமகளாராகிய பில்அத முஹம்மதியா கபிதல் முஸ்தபா சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறுமொழி ஜவாப் சொல்கின்றார்கள். வ அலைக்குமுஸ் ஸலாம் யா அம்மி, வ அலைக்குமுஸ் ஸலாம் யா அம்மி, அதாவது தங்கள் மீதும் சோபனம் உண்டாகட்டுமாக, அல்லாஹ்வுடைய வாழ்த்து ஏற்படட்டுமாக, எனது சிறிய தந்தையே என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மறுமொழி தருகின்றார்கள். அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸலவாத்துல்லாஹு தஆலா அலைஹா இந்த மறுமொழியை கேட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சலாத்திற்கு ஃபாத்திமா நாயகி மறுமொழி வ அலைக்குமுஸ் ஸலாம் யா அம்மி, அரபியில் அம் என்றால் சிறிய தந்தை என்று பொருள். யா அம்மி என்று பதில் சொன்னதனால் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய வியப்பாக இருந்தது. இதற்குள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சமூகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்துள்ள செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உள்ளே அனுமதிக்கும்படி சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரு சமூகத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுடம் பற்றினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முபாரக்கான திருமொழியை கேட்டு அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் ரசூல் எனது ஆரிய தந்தை தங்களை உள்ளே அழைக்கின்றார்கள், செல்லுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்னை ஃபாத்திமா ஸலவாத்துல்லாஹு தஆலா அலைஹா அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க இல்லத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எத்தனையோ முறை வந்திருக்கின்றார்கள், பல முறை வந்திருக்கின்றார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய வஹியை தாங்கி வந்தது அல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹித்மத் ஷரீஃபிற்காக பல நூறு முறை பல ஆயிரம் முறை ஹாஜராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்றும் இல்லாத புதிய ஒரு அனுபவம் அன்றைய தினம் என்னவென்றால் அன்னை ஃபாத்திமா அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வ அலைக்குமுஸ் ஸலாம் யா அம்மி என்று கூறியது, அதாவது என் சிறிய தந்தையே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூறியது ஃபாத்திமா நாயகி ரூஹுல் அமீனாகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய வியப்பு. இதற்கிடையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான திரு முன்னிலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஹாஜரை சமர்ப்பணம் செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சமூகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் இவ்வுலகுக்கு அனுப்பப்பட்ட அன்பியா அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல் கிராம்
வஸ்ஸலாமு அலைஹிம் அஜ்மஈன், அனைவருக்கும் அதிபதியான நாயகமே, தங்கள் திரு சமூகத்தில் அடியே நான் ஆஜராகிய பொழுது நாம் தங்கள் திரு சமூகத்திற்கு சலாம் முகமன் சோபனம் கூறினேன். அதற்கு தங்களது அருமை திருமகளாகிய ஃபாத்திமத்துல் பத்தூல் அவர்கள் வ அலைக்கும் சலாம் யா அம்மி என்று சிறிய தந்தையை என்று என்னை கூறி எனக்கு ஜவாபு செய்தார்கள். யா ரசூலுல்லாஹ், தாங்கள் இவ்வுலகில் பிறப்பதற்கு முன்பதாக தோன்றிய அம்பியாக்கள் ரசூல்மார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய வஹியை செய்தியை தாங்கி வந்த தூதராக, தாங்கி வந்த மலாயிக்காவாக நான் இருக்கின்றேன். ஆகையால் என்னை தங்களுடைய திருமகளார் சிறிய தந்தை என்று கூறினால் நான் தங்களுடைய முபாரக்கான மௌலூதிற்கு பிறகு, தங்கள் முபாரக்கான பிறப்பிற்கு பிறகு தோன்றியது போல் ஆகின்றதே. இதுடைய விளக்கம் என்ன என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சமூகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக தாழ்மையோடு கேட்கின்றார்கள். அதாவது இந்த சம்பவத்தை, இந்த முபாரக்கான ஹதீஸ் ஷரீஃபை, இந்த அக்பாருல் கரீமை இன்றைய தினம் நான் பார்ப்பது எதற்கென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா முக்கர்ரமாவில் வாலிதைனி கரீமைனி ஷரீஃபைனி ஆகிய சையதுனா அப்துல்லா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய அருந்தவ புதல்வராக தோன்றிய பஷரி லிபாஸுடைய மீலாது தான் 1488வது மீலாது ஷரீஃபாக இருக்கின்றது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை கடந்தவர்கள் என்பதற்குத்தான் இந்த சம்பவத்தை, இந்த ஹதீஸை நாம் இப்பொழுது தலாயிலாக ஆதாரமாக பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சமூகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், தாங்கள் இவ்வுலகில் பிறப்பதற்கு முன்பாக தங்களுடைய முபாரக்கான பிறப்பை சுப செய்தி சொல்ல வந்த அம்பியாக்கள் அனைவருக்கும், நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியினா நூஹ் நஜியுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி உலகில் தோன்றிய லட்சோப லட்ச அம்பியாக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அக்பார்களை, அல்லாஹ்வின் சங்கமிகு செய்திகளை தாங்கி வந்தவனாகிய என்னை தங்களுடைய அருந்தவ திருமகளார் அம்மி என்று குறிப்பிடுகின்றார்களே, இதனுடைய தாரீஃப் என்ன என்று ரூஹுல் அமீன் ஆகிய சய்யிதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருமை நேசர்களே, இந்த செய்தியாகின்றது சாதாரண ஒரு மனிதர் யாரோ சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் வரக்கூடிய செய்தி அல்ல, ஹதீஸ் நபவி. இது இந்த செய்தியாகின்றது இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் புகாரி, முஸ்லிம் உடைய ஷேக் ஆவார்கள், கௌசுல் ஆலம் அவர்கள் பின்பற்றிய மத்ஹபுடைய இமாம் ஆவார்கள். ஆக மிகவும் கீர்த்தி மிக்க சன்மார்க்க சட்ட நிபுணத்துவம் மிக்க இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் முஸ்னத் ஷரீஃபில் இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சமூகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட அந்த விளக்கத்திற்கு ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் அவர்கள் புனிதமிக்க லிசானுல் ஹக்கில் இருந்து தெய்வீக திருநாவு திறந்து அதற்கு திருமொழி, அதற்கு அருள்மொழி மறுமொழி பகிர்கின்றார்கள். ஓ ஜிப்ரீலே, உமக்கு எத்தனை வயது ஆகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க. ஏன்னு சொன்னா சின்ன அப்பா என்ன இருக்கணும், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசுல கம்மியா இருந்தா சின்ன அப்பா ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் படி பார்த்தா. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன ஃபாத்திமா நாயகி சின்ன அப்பான்னு சொன்னாங்களே, நம்ம முந்தைய அம்பியாக்களுக்கெல்லாம் தங்களுடைய சுப செய்தி கொண்டு வந்த ஆளாச்சு, நான் வயசுல என்ன மூத்த ஆளாச்சு, அது போல ஒரு தோற்றத்துல கேட்கிறாங்க. இதுக்குத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஓ ஜிப்ரீலே, உமக்கு எத்தனை வயது ஆகின்றதுன்னு கேட்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரூஹுல் அமீன் ஆகிய சய்யிதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி நாயகம் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முக்தாருல் கௌனைன் வ ஸக்லைன் ஆகாய தோ ஜஹான் सरवरे कायना सरकार मदीना मुबारक मौजूदात मुस्तफा मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम திரு சமூகத்தில்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரிவிக்கிறாங்க, எஜமானே யா ரசூலுல்லாஹ், எனது வயதை கரெக்டா சொல்றதுக்கு எனக்கு என்ன இயலாது எஜமானே, எனக்கு எத்தனை வயசு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனா என்னால் ஒரு குறிப்பு சொல்ல இயலும்னு சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எத்தனை வயசுன்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னு சொன்னா மலக்குகள் தாய் தாப்பனுக்கு பிள்ளையா பிறக்கிறவங்க கிடையாது. என்று சொன்ன மலக்குகள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவர்கள் ரெண்டுக்கு மத்தியில் உள்ள கோசாவும் இல்லை. அதை பத்தி என்ன, அவர்கள் ஒரு உருவ தோற்றமே இல்லாதவர்கள், அல்லாஹ்வுடைய ஒளியானவர்கள், உணர்வு உணர்ச்சி புணர்ச்சி இதெல்லாம் அதாவது சுகதுக்கம் அற்றவர்கள், சுகதுக்கம் அற்றவர்கள், பூன் தீன் பசி மறதி இதெல்லாம் இல்லாதவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தஸ்பீஹ் தஹ்மீத் அல்லாஹ்வுடைய அஹ்காம்களை செய்யக்கூடிய அந்த ஒரே சிந்தனை தவிர வேறு எதுவும் அற்றவர்கள். ஆக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எஜமானே யா ரசூலுல்லாஹ், அம்மா அப்பாவுக்கு பிள்ளைய பிறந்தான்னு சொல்ல முடியும், இத்தனை வயசுன்னு சொல்லி எனக்கு என்ன எப்போ பிறந்தேன்னு தெரியாத நாயகமே, எனக்கு எத்தனை வயசு என்னால கரெக்டா சொல்ல முடியாது, ஆனால் ஒரு குறிப்பு ஒரு அலாமத் ஒரு அடையாளத்தை என்னால சொல்ல முடியும் சொல்லி ரூஹுல் அமீன் ஆகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. இதனை கேட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ரூஹுல் அமீன் ஆகிய சையதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஓ ஜிப்ரீலே, உம்மால உம்முடைய வயதை கரெக்டா சொல்ல முடியாது, சரி என்ன அடையாளத்தை உம்மால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது ரூஹுல் அமீன் ஆகிய சையதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் திரு சமூகத்தில் தெரிவிக்கிறாங்க, எஜமானே யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அர்ஷ் முஅல்லாவிற்கு மேல், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அர்ஷ் முஅல்லாவிற்கு ஃபௌகில், அர்ஷுடைய ஃபௌகில் அர்ஷுக்கு மேல் ஒரு நட்சத்திரம் மிக பிரம்மாண்டமான ஜோதியோடு, அதாவது அரிஷே அந்த நட்சத்திரத்தின் முன்னாடி ஒளி எழுந்து போய்விடும். அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்குது, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அந்த அரிஷ் அல்லாஹ்வே ஒளி இழக்க செய்யக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான, அதாவது ஷதீதாகிய ஷித்தத்தாகிய கடுமையான பயங்கரமான பிரகாசத்தோடு ஒரு ஜோதி நட்சத்திரம் ஒன்று அர்ஷ் அல்லாஹ்விற்கு ஃபௌகில் தோன்றும். அது 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும். அந்த நட்சத்திரத்தை என்னுடைய ஜீவியத்தில் 70,000 முறை நான் பார்த்துக்கன்னு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படிங்க, அர்ஷுடைய ஃபௌகில் ஒரு நட்சத்திரம் தோன்றது மிகப்பெரிய பிரகாசத்தோடு, அந்த நட்சத்திரம் 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றுகிறது. 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய அந்த நட்சத்திரம் அதை 70,000 முறை ரூஹுல் அமீன் ஆகிய சையதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் தரிசித்து இருப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சமூகத்துல தெரிவிச்சாங்க. இதனை கேட்டவுடன் கணக்கு போட்டு பார்க்கணுமா, நீங்க 70,000 வருஷத்துக்கு ஒரு தரம், அது 70,000 தரம் பார்த்திருக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப எத்தனை கோடி கோடி வயசு ரூஹுல் அமீன் ஆகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு. இதனை கேட்டவுடன் தாரணி போற்றும் தன்னிகரற்ற தாஹா நபி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்தாங்க, யா ஜிப்ரீல் வல்லதி பியதிஹி நஃப்ஸி, ஓ ஜிப்ரீலே, முஹம்மதுடைய ஆன்மா எவன் வசம் இருக்கின்றதோ அந்த நாயன் மீது நான் சத்தியமிட்டு சொல்கின்றேன். யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி பியதிஹி நஃப்ஸி, முஹம்மதுடைய ஆன்மா எவன் வசம் இருக்கின்றதோ அவன் மீது நான் சத்தியமிட்டு சொல்கின்றேன், ஜிப்ரீலே, நீர் கண்ட அந்த நட்சத்திரம் நானே அன்று வேறு யாரும் இல்லை, நானே அன்று வேறு யாரும் இல்லை. நான் அந்த நட்சத்திரமாக தோன்றும் பொழுது என்னுடைய பெயர் சுரையாவாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி தாஹா
ஹாமீம், யாசீன், மஹ்மூத், ஆகீப், முஸம்மில், முதஸ்ஸிர் என்று எப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல பல அழகிய அலங்கார நாமங்களை கொண்டு அருமனாய் திருமேனி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அன்போடு அலங்கரித்து அழைக்கின்றானோ அதுபோல் நம் ஆரோக்கிய இரட்சகராகிய கண்மணி நாயகமாகிய நம் ஈரக்குலைக்கு அதிபதியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுரையா என்று ஒரு திருநாமம் உண்டு என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காலத்தை கடந்தவர்கள் என்பதற்கும் மீலாது ஷரீஃப்னு சொன்ன இன்னைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அளவிலா அருட்பெரும் ஜோதி நிகரற்ற அல்லாஹ்வின் அந்த பேரழகு மனித தோற்றத்தில் சங்கமிகு தாய் தந்தைகளான சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களான சையதுனா அப்துல்லா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களது அருந்தவ புதல்வராக உலகில் உதயமாகிய அந்த தினம்தான் இன்றைய தினமே தவிர எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்றுதான் ஆரம்பம் அல்ல. அவர்களது ஆரம்பத்தை, அவர்களது துவக்கத்தை, அவர்களது பிறப்பை, அவர்களது அந்த முதல் நிலையை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனாலே அன்று வேறு யாராலும் அறியப்பட முடியாது, யாராலும் எவராலும் அறியப்பட முடியாத கன்சு மக்ஃபியாக சிர்ருல் மசூனாக யாசீனாக இருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சீன் சிர்ருல் மசூன் என்று அல்லாஹ் அழைக்கின்றார். சீன் சிர்ருல் மசூன், யா என்றால் அழைப்பு. ஒரு ஆளை கூப்பிடும்போது நம்ம தமிழ்ல ஏங்க நான் கூப்பிடுறோம்ல, அந்த மாதிரி அரபில யா, இப்ப யா அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், யா முஹியுத்தீன், யா சஹாபி ரசூல் கூப்பிடுறோம்ல, யா என்றால் அழைப்பு. யா சீன் என்று அல்லாஹ் அழைக்கிறார். யா சீன் சிர்ருல் மஸ்ஊனானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பரம ரகசியமே, யாராலும் எவராலும் மாலிகுல் முல்காகிய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனாலே அன்று வேறு எவராலும் அறியப்பட முடியாத ரஹ்மத்தாக சிர்ருல் மசூனாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரொளி பிரகாசத்தை இவ்வுலகில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பனு ஆதமில் பஷரி லிபாஸில் சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது அருந்தவ புதல்வராக இவ்வுலகில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிறக்கச் செய்த காரணம் என்ன, பிறக்கச் செய்த நோக்கம் என்ன, அல்லாஹ் பிறக்கச் செய்த அதற்கான சபபு என்ன என்றால் இவ்வுலகில் மனித சமுதாயத்துடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவதற்கும், மனிதர்களுடைய கவலைகளை எல்லாம் போக்குவதற்கும், மனிதர்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கும், மனிதர்களுடைய சிரமங்களை எல்லாம் நீக்குவதற்கும், மனித சமுதாயத்தின் மீது பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது நெருக்கடியான சங்கிலி போன்ற வாழ்க்கையின் ஈருலக வாழ்க்கை எல்லா விதமான இடையூறுகளையும் களைந்து மனித சமுதாயத்திற்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பேரமைதியையும் தருவதற்காகவே அன்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேறு எதற்காக அல்லாஹ் பிறக்க செய்யவில்லை. இதை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள்மறையாக திருமறையாம் அல் குர்ஆன் ஷரீஃபில் காலல் மல்உ என்னும் 9வது ஜுஸுவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலல் மல்உ என்னும் 9வது ஜுஸுவில் அல் சூரத்துல் ஆராஃப் அதாவது 7வது சூரத்தில் 157வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த மௌலூதுல் கரீம் மீலாது முபாரக்குடைய அந்த சபபை காரணத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வயலவு அன்ஹும் இஸ்ரஹும் அதாவது உலக மக்களின் மனித சமுதாயத்தின் பலுவை நீக்கி அவர்களது சிரமங்களை போக்கி அவர்கள் துக்கங்களை மாற்றி அவர்கள் சஞ்சலங்களை அதாவது விரண்டு ஓடச் செய்து மனித சமுதாயத்தை சந்தோஷமாக்குவதற்கும், மனித சமுதாயத்தை நிம்மதி அடைய செய்வதற்கும், மனித சமுதாயத்தை ஆத்ம சாந்தி பெற செய்வதற்கும்
அகலாலத்தி காணத்த அடையும் மனித சமுதாயத்தின் மீது பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது சகல விதமான சங்கிலிகள், நெருக்கடியான சங்கிலிகள் போன்ற அதாவது எல்லா விதமான சங்கடங்களையும் மாற்றி அமைப்பதற்காகவே அன்றி நம்முடைய ஹபீபாகிய ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் தோன்றவில்லை என்பதாக எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நமக்கு அல்லாஹ் பஷாரத் என்னும் சுப செய்தி அல்லாஹ் அருள் புரிகின்றார். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சஞ்சலங்களை மாற்றி சந்தோஷப்படுத்தக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேருபகாரமாக பெருங்கருணையாக ரஹ்மத்தை இலாஹியாவாக இருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் நேசிப்பானையானால் அந்த நேசத்துடைய பொருட்டால் அந்த மனிதனுக்கு இவ்வுலகம் மட்டுமல்ல மறு உலகமும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அருளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அன்புக்கும் பாத்திரமான அவரது அதாவது அவருடைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய முழுமையான பாதுகாப்பிற்கு உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியானாக அவன் ஆகிவிடுகின்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான நேசத்தால் பாக்கியம் பெற்ற சஹாபா கண்மணிகளுடைய புனிதமிக்க வாழ்வியல் இதற்கு நமக்கு தக்க சான்றாக அமைகின்றது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அன்பிலும் காதலிலும் ஊறி திளைத்து போன சஹாபி அதாவது ஜலீலுல் கத்ர் சஹாபி அகாபிர் சஹாபி சையதுனா ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் சஹாபாக்களில் பிரசித்தி பெற்ற சஹாபி பத்ரு சஹாபியும் ஆவார், பதிலில் கலந்து கொண்ட சஹாபியும் ஆவார்கள். அது மட்டுமல்லாமல் காத்திபுல் வஹியாக அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும் பொழுது அதை பதிவு செய்யக்கூடிய கிதாபத்து செய்யக்கூடிய காத்திபாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சமூகத்தில் ஹித்மத் செய்திருக்கின்றார் ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஒரு முறை தாயிஃபிற்கு பிரயாணப்பட்டு செல்லும் பொழுது ஸைத் இப்னு சாபித் அவர்களோடு ஒரு அந்த பிரயாணத்துல சஃபர்ல இன்னொரு ஆள் அவங்களுக்கு நண்பராக கூட்டாளியாக தோழனாக சேர்ந்தாரு. அந்த தோழனாக சேர்ந்த மனிதன் ஸைத் இப்னு சாபித் அவங்கள்ட்ட கேட்டா நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் சொன்னாங்க நான் தாயிஃபுக்கு போறேன்னு சொல்லி. உடனே அந்த மனிதன் நானும் தாயிஃபுக்கு தான் போறேன்னு சொல்லி அவங்களோட சேர்ந்துக்கிட்டான். இப்படி ஸைத் இப்னு சாபித் சஹாபி அவர்களும் அந்த சஃபர் அவங்களுக்கு தோழனா சேர்ந்த அந்த மற்றொரு மனிதர் அவர் முஸ்லிம் தான், அதாவது முஸ்லிமுடைய தோற்றத்தில் இருந்த முனாஃபிக், முஸ்லிமுடைய தோற்றத்தில் இருந்த முனாஃபிக். ஸைத் இப்னு சாபித் அவங்கள்ட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் சொல்லி என்ன என் பேரு என்ன பேரு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாப்புல. அப்ப எங்க போறீங்க? நான் தாயிஃபுக்கு போறேன். நானும் தாயிஃபுக்கு தான் போறேன்னு சொல்லி அந்த ஆளும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தாயிஃபுக்கு போய் சேர்ந்த உடனே தாயிஃபில் ஒரு பாலடைந்த ஒரு வீட்டில் ஸைத் இப்னு சாபித் அவர்களும் அந்த முனாஃபிக்கான மனிதனும் தங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஸைத் இப்னு சாபித் அவர்கள் காத்திபுல் வஹியாகவும் அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கலாமாகிய குர்ஆன் ஷரீஃப் நாஸில் ஆகும் பொழுது அல்லாஹ்வுடைய கலாமை பதிவு செய்யக்கூடிய காத்திபுல் வஹியாக இருந்த ஸைத் இப்னு சாபித் அவர்கள் அவங்கள்ட்ட நிறைய குர்ஆன் ஷரீஃப்ல ஆயத்துகள் நிறைய அவங்கள்ட்ட ஹிஃப்லா பைஹாட்டா இருக்குது. ஆக ஸைத் இப்னு சாபித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமானவர். ஆகையால் ஸைத் இப்னு சாபித்தை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு அந்த முனாஃபிக்கான மனிதன் அவர்களோடு பிரயாணப்பட்டு இருக்கின்றான். ஸைத் இப்னு சாபித் அவங்களுக்கு இந்த உள்ரங்க விஷயம் என்னன்னு சொல்லி தெரியாது. அவங்க கூட்டிட்டு போகல, யதார்த்தமா சஃபர்ல மீட் பண்ணது போல ஏற்பட்டுருச்சு ஒரு இந்த அசம்பாவிதம். இறுதியில் அந்த பாலடைந்த வீட்டுல தாயிஃப்ல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களும் அந்த முனாஃபிக்கான மனிதனும் தங்கி இருக்கும் பொழுது இரவு நேரத்துல ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் அவர்கள் உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த முனாஃபிக்கான மனிதன் ஸைத் இப்னு சாபித்துடைய உறக்கத்தை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எழும்பி ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித்துடைய கரங்களையும் கால்களையும் கட்டி பிணைத்து விடுகின்றான். கொள்வதற்கு அவங்கள தயார்படுத்துறதுக்காக அவங்க என்ன எதிர்த்து தாக்க முடியாத அளவுக்கு கைய காலையெல்லாம் கட்டி போட்டுறான். கைய காலையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் அவர்களை கொல்வதற்காக அந்த முனாஃபிக்கான மனிதன் அவனது வாளை உருவும் பொழுது ஒரு ஆவாதுல் கைப் அசரீர் ஏற்படுகின்றது. ஓ முனாஃபிக்கே, ஸைத் இப்னு சாபித்தை நீ தொடாதே என்பதாக ஒரு அசரீர் வருது. அதாவது கடுமையான ஒரு சத்தம், பயங்கரமான சத்தம் வருது.
நயவஞ்சகனே ஸைத் இப்னு சாபித் என்ன செய்யாத, டச் பண்ணாத நீ அப்படின்னு சொல்லி ஆவாதுல் கைப். இதை கேட்டவன் அந்த ஆள் என்ன செய்யறான், திடுக்கிட்டு போய் அந்த பாலடைந்த வீட்டுல இருந்து வெளியே ஓடி வந்து அங்கங்க எல்லாம் பார்க்கறான், யாரும் மனிதர்கள் இல்லை. அப்ப என்ன அவன் நினைச்சுக்க நம்மளோட பிரம்மையா இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை, நம்ம ஹியால் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு மீண்டும் போய் கொள்றதுக்கு போறான். மீண்டும் ஆவாது கைப் வருது. ஓ முனாஃபிக் நயவஞ்சகனே ஸைத் இப்னு சாபித் எதுவும் பண்ணிடாது, தொடாதுன்னு சொல்லி மீண்டும் வந்து அவன் பார்க்கறான், அந்த மனிதன் யாரும் இல்லை. மூணாவது போய் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவன் கொல்றதுக்காக போகும் பொழுது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்க அப்பதான் கவனிக்கிறான், அவங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஸைத் இப்னு சாபித், யா முஹம்மத் யா முஹம்மத் யா நஸ்ரல்லாஹ் இன்சில், யா முஹம்மத் யா முஹம்மத், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் புகழப்பட்டவர்களே, புகழுக்குரியவர்களே, அல்லாஹ்வின் பேருதவி இறக்கி வையுங்கள், யா நஸ்ரல்லாஹ் இன்சில். யார்கிட்ட கேட்கிறாங்க ஸைத் இப்னு சாபித்? யா அல்லாஹ் காப்பாத்துன்னு கேட்கல, விளங்குதா? சஹாபி, சாதாரண ஆள் இல்லைங்க, சஹாபி ரசூல், பத்ரு சஹாபி, காத்திபுல் வஹியா இருந்த சஹாபி, அகாபிர் ஜலீதுல் கத்ர் சஹாபி யாரு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு. என்ன சொல்றாங்க? யா முஹம்மத் யா முஹம்மத் நஸ்ரல்லாஹ் இன்சில், புகழப்பட்டவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் புகழப்பட்டவர்களே, அல்லாஹ்வின் பேருதவை இறக்கி வையுங்கள் என்பதாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 தடவை ட்ரை பண்ணும்போது இது கவனிக்கல, 3வது தரம் ஆவாதுல் கைப் வந்து அசரீரி வந்து அதை கேட்டுட்டு அப்படியே அதை மீறி போய் அவன் அவங்களை கொல்றதுக்காக போகும்போது இந்த சத்தத்தை கேட்கிறான். என்ன சொல்றாங்கன்னு சொல்லி இதை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அவங்க சொல்லி முடிக்கல, அதற்குள் அந்த பாலடைந்த அந்த இல்லத்துக்குள்ள என்ன, வீட்டுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான, அதாவது அந்த முனாஃபிக், அதுவரையும் முனாஃபிக்கும் பார்க்கல, ஸைத் இப்னு சாபித் பார்க்கல, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ரொம்ப வக்காரான ஒரு குதிரையில் ஒரு நல்ல வீரர் ஒருவர் அந்த இல்லத்துக்குள் புகின்றார், நுழைகின்றார். அந்த முனாஃபிக்கை அந்த வீரர் வந்த வீரர் அவரது கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வாளை கொண்டு அந்த முனாஃபிக்கை கத்தல் பண்றாங்க, வெட்டிடுறாங்க. அந்த முனாஃபிக் காத்திலாவை அவன் கத்தல் பட்டு, அதாவது வெட்டப்பட்டு அவன் கீழே விழுறான். ஸைத் இப்னு சாபித் அவர்களுக்கு வந்து கையில காலையில கட்டப்பட்டிருந்த அந்த பிணையெல்லாம் என்ன செய்யறாங்க, கட்டையெல்லாம் அந்த வந்த வாலிபர் அவுத்து விடுறாங்க. எல்லாமே அவுத்து விட்டுட்டு ஸைத் இப்னு சாபித் அவர்களுக்கு கையை கொடுத்துக்கும் எலும்பு என்பதாக அவங்கள எலும்பி நிப்பாட்டுறாங்க. அப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வந்த அந்த வாலிபர்கிட்ட கேட்கிறாங்க, யா அஹி மன் அன்த, சகோதரரே நீர் யார், இந்த நேரத்தில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களே, நீங்க யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த சுச்சுவேஷன் நினைச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு. அதாவது யாருடைய ஹெல்ப்னஸ் இல்லாத நேரம், பாரடைஞ்ச ஒரு பங்களா, பாரடைஞ்ச ஒரு இல்லம், அதுக்குள்ள இது மாதிரியான ஒரு சங்கடத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்படி ஹெல்ப் பண்ண உடனே ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, யார் நீங்க எனக்கு வந்து இப்ப ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லி. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் வேற யாரும் இல்லை, ஆனா ஜிப்ராயீல்னு சொன்னேன். யாருங்க? ஆனா ஜிப்ராயீல், நான் ஜிப்ரீல்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நான் 7வது வானத்துல இருந்தேன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு கட்டளை இட்டான், என்னுடைய ஹபீபாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹாதிமாக இருந்த ஒருவர் இது மாதிரி ஒரு சங்கடத்தில் இருக்கிறார், உடனே போய் என்ன செய்யுங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு ஹுக்கும் கட்டளை இட்டான். நான் அதுக்காக என்ன சொல்றேன்னா விரைந்து வந்தேன்னு சொன்னாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த செய்தியை இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி அவர்கள் அவர்களது கிரந்தத்தில் சுபூத் பண்ணுகின்றார்கள், சாபித்தாக்குகின்றார்கள். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றானே, வ யலவு அன்ஹும் இஸ்ரஹும், மனித சமுதாயத்துடைய சங்கடங்கள்ல எவ்வளவு பெரிய சஞ்சலத்துல யார் சித்தி கொண்டாலும் சரிதான், யா ரசூலுல்லாஹ் குத் பியதி லா வஸீலத இல்லா அன்த யா ரசூலுல்லாஹ் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சமூகத்தில் தன்னை ஒப்படைத்து உதவி தேடுவானே, ஆனால் அந்த சனமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சங்கடத்தை
அந்த சஞ்சலத்தை அல்லாஹ் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களது முபாரக்கான கிடைக்கண் பார்வையில் கடாட்சிய பார்வையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றுகின்றார். இதைத்தான் அல்லாஹ் வயலவு அன்ஹும் இஸ்ரஹும் வயலவு அன்ஹும் இஸ்ரஹும், அதாவது ஹபீப் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களது இவ்வுலக வருகையின் நோக்கமே அல்லாஹ் இவ்வுலகுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழங்கி இருப்பது உலக மக்களின் மானுட வர்க்கத்தின் படைப்பினங்கள் அனைத்தின் சஞ்சலங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் இன்னல் கண்ணல்களையும் மாற்றி சந்தோஷத்தையும் அமைதியையும் அதாவது பேருபகாரத்தையும் பெருங்கருணையும் வற்றாது வழங்கி வளமான வாழ்க்கையை வழங்குவதற்காகவே அன்றி ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எதற்காகவும் வரவில்லை. இதை சஹாபா கண்மணிகள் அவர்களது பிராக்டிக்கல் லைஃப்ல என்ன செய்யறாங்க, அவர்கள் அனுபவித்து நமக்கு அழகிய பாடமாக அமைந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் ஈடு இணையற்ற இணை துணையற்ற அவரது பேரொளியான பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களது தெய்வீக அருள் கமலும் அந்த திருவதனத்தை அன்போடு பாசத்தோடு தனது அகக்கண்ணாலும் முகக்கண்ணாலும் தரிசனம் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பிலும் காதலிலும் முழுக்க முழுக்க மூழ்கிய அஸ்ஹாபு முஸ்தபா தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நதரத்துல் முபாரக்காவில் எந்த முபாரக்கான திரு கண்ணை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தார்களோ அந்த முபாரக்கான கண்ணை கொண்டு சஹாபி ரசூல் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூறுடைய நிழலில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் மனித சமுதாயம் அனைவர்களுக்கும், அதாவது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபை மூமின்களுக்கு மட்டும் ரஹ்மத்தாக ஆக்கி இருக்கின்றார். வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனை கூறுகின்றார். அல்லாஹ் குர்ஆனை பத்தி நமக்கு தாரீஃப் சொல்றான். ரஹ்மத்துல் லில் முஃமினீன், குர்ஆன் யாருக்கு ரஹ்மத்? மூமின்களுக்கு மட்டும் ரஹ்மத்துங்கிறார் அல்லாஹ். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களோ ஆலங்கள் அனைத்திற்கும் ரஹ்மத்தாக இருக்கின்றார்கள். ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்பதாக அல்லாஹ் தபாரக வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷானுல் கரீமை பற்றி நமக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி தருகின்றார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிலும் பாசத்திலும் உகப்பிலும் சஹாபா கண்மணிகள் எவ்வாறு மூழ்கி இருந்தார்கள் என்றால் சுப்ஹானஹு ஜல்ல ஜலாலா கைபர் யுத்தத்தில் நடந்த ஒரு சம்பவம். கைபர் யுத்தத்தில் நடந்த ஒரு சம்பவம். கைபர் யுத்தத்தில் அதாவது சஹாபி பெண்மணி உமையா பின்த் அபி ஸலத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இவர்கள் சஹாபி பெண்மணி. இவர்களுக்கு கைபர் யுத்தம் நடந்து முடிந்ததோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்துல கிடைச்ச கனிமத்து பொருட்களை எல்லாம், அதாவது எதிரிகள் தோற்ற உடனே அவனோட பொருள் எல்லாம் இஸ்லாமிய படைக்கு சொந்தமாயிடும். அப்படி உள்ள அந்த பொருளுக்கு கனிமத்து பொருள்னு பேர். அந்த கனிமத்து பொருட்களை நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த தருணத்துல ஹதரத்தினா உமையா பின்த் அபி ஸலத் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்கள சஹாபி பெண்மணி, அவங்க அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஒரு மாலையை என்ன செய்யறாங்க, ஒரு பொன் மாலையை உமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனை அந்த சஹாபி பெண்மணி வாங்கி தன்னுடைய கழுத்துல அணிஞ்சுக்கிட்டாங்க. அணிந்த அவர்கள் காலமெல்லாம் அதை கலட்டவே இல்லை. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் முன்னாடி கழுத்துல போட்டத வாழ்நாள்ல ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட அதை என்ன செய்யலாங்க கலட்டல. அதற்கு மாறாக அவர்கள் மரணிக்கும் பொழுதும் மூத்தாகும் பொழுதும் வசியத்தை செய்யறாங்க. எப்படி? இந்த மாலையை எக்காரணம் கொண்டு என்ன செய்யாதீங்க, யாரும் கலட்டிடாதீங்க. இந்த மாலையோடு என்னை மதுஃபூன் செய்யுங்க. இந்த மாலையோட என்ன மதுஃபூன் செய்யுங்கள். நாளைக்கு கபரில் முன்கர் நக்கீர்
என்னிடத்தில் சுவால் இபுத்திதா ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லுவேன், நான் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முபாரக்கான திரு கரத்தால என்ன இதை கொடுத்திருக்கிறாங்க சொல்லி இந்த மாலையை நான் காட்டினேன்னா முன்கர் நக்கீருடைய சுவால் என் மீது ஷதீதாக அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான். முன்கர் நக்கீருடைய சுவால் என் மீது கடினமாகாமல் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான். பாருங்க, சஹாபாக்கள், சஹாபி பெண்மணி தன்னுடைய இபாதத்தை, தன்னுடைய ரியாதத்தை, தன்னுடைய ஜுஹுதை, தன்னுடைய சதகாவை, தன்னுடைய அமல்களுடைய அந்த சவாபை அவங்க ஆதரவு வைக்கல. அதுக்கு மாற்றமா அருமனாக திருமேனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாலேன் ஷரீஃபுடைய சதகாவை தான் என்ன செய்யறாங்க? அவர்கள் ஆதரவாக வைக்கிறாங்க. யாரு? சஹாபி பெண்மணி ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்களுடைய தனி சிறப்பு காரணம் இதுதான். இதை ஆதரவு வைக்கிறாங்க. எவ்வளவோ அமல் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவோ திக்ர் பண்ணிருப்பாங்க, எவ்வளவோ குர்ஆன் திலாவத் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு நோன்பு பிடிச்சிருப்பாங்க, யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளையோட கணவரோட அவங்க யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது என்ன திரும்பி வாரதுங்கிறது அது அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். யுத்த காலத்துக்கு போனா உயிரை பணைய வச்சு போறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ தியாகங்கள் செய்த ஹதரத்னா உமையா பின்த் அபி ஸலத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா தன்னுடைய எந்த இபாதத்தையும் கொண்டு என்ன செய்ய மாட்டானா கியாமத்துல தனக்கு சலாமத் ருஷன் நம்பல. அதுக்கு மாத்தமா என்ன சொல்றாங்க? இந்த மாலையை கழட்டாதீங்க, இதோட என்ன செய்யுங்க? குஸ்ல் பண்ணி கஃபன் பண்ணி தஃபன் பண்ணுங்க. நாளைக்கு முன்கர் நக்கீர் சுவாலை ஷுரு பண்ணா நான் என்ன செய்வேன்? நான் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலாகிய ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருக்கரத்தால் எனக்கு என்ன இந்த மாலையை வழங்கியிருக்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிமா ஹபுதி என்று நான் சொல்லுவேன். அதை கொண்டு முன்கர் நக்கீருடைய அந்த சுவால் என் மீது கடினமாகாமல் ஷதீதாகாமல் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான். மேலும் நாளைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய முன்னிலையில் நான் கியாமத்தில் நிறுத்தப்படும் பொழுது எனது பட்டோலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்க எடுக்கும் போது அல்லாஹ் என் கழுத்தை பார்ப்பான். நான் அவனது ரசூலுடைய திருக்கரத்தால் வழங்கப்பட்ட மாலையை போட்டிருப்பேன். அதன் பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய பட்டோலையை எனது வலது கரத்தில் வழங்குவான். சுப்ஹானல்லாஹ். எது ஆதரவு வைக்கிறாங்க? என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத், ரசூலுல்லாஹ்வுடைய உதவியை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பை தான் ஆதரவு வைக்கிறாங்க. யாரு? சஹாபாக்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கோபத்திலிருந்து விடுதலையாவதற்கும் ஈருலக வாழ்க்கை ஈடேற்றத்திற்கும் கண்மணி நாயகம் சர்வலோக இரட்சகராகிய நம் ஆறுக்கு அதிபதியாகிய ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களது அன்பு, பாசம், காதல், கிருபை, கருணை, அரவணைப்பு இது ஒன்றுதான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அதாவது சிந்தாமல் சிதறாமல் குன்றாமல் குறையாமல் நமக்கு பயனளிக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை சஹாபாய் கிராம் ரிதுவானுல்லாஹி அன்ஹும் அஜ்மஈன் அவர்கள் தனது முபாரக்கான வாழ்க்கையில் நமக்கு படிப்படையாக நடந்து நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். அதாவது மாதிஹுர் ரசூல் குதுபுத் தஹர் அல்லாமத்துல் ஆலமீன் ஷேഖுனா ஷேഖ் மல்லம் அஷேக் சதகத்துல்லாஹ் அப்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கசீதா வித்ரியா ஷரீஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சமூகத்தில் அப்பா அவர்கள் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்டிருக்கிற வைத்திருக்கிற அந்த அன்பை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க, வஹுப்புக ஃபீ லஹ்மி வ அத்மி முதாஹிலு பிஹி மாலி ஷைத்தானி பிகல்பி மதாஹிலு ولا شوب في هذا ولا فيه داخل أكيد رجائي أنني بك داخل رياض جنان بالأماني تملعون
ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அளவற்ற அருள் பெரும் ஜோதியாகிய நாயகமே, யா ரசூலுல்லாஹ் யா முஹம்மதே வ ஹுப்புக ஃபீ லஹ்மி வ அல்மி முதாஹிலு. யா ரசூலுல்லாஹ், நான் தாங்கள் மீது கொண்டுள்ள அந்த அன்பு பாசம் காதலாகின்றது. என்னுடைய நாடி நரம்பு எலும்பு தசை ரோமம் ஒன்று கூட பாக்கி இல்லாமல் அத்தனையிலும் ஊடுருகி போகிருக்கின்றது நாயகமே. நாயகம் சொல்றாங்க, அத்தனையிலையும் என் உடல்ல என்ன எந்த பகுதியும் பாக்கி இல்லை. உடல்ல எந்த இடமும் மிச்சம் மீதி இல்லை. என் உடல் முழுக்க அந்தரங்கம் வெளிரங்கம் என் சூரத் சீரத் அனைத்தும் என் ஹால் மகால் எல்லாம் தங்களுடைய அன்பு காதல் பாசம் ஹுப்பு ஷௌக் இஷ்க் நிறைந்து வழிகின்றது நாயகமே. அதன் காரணத்தினால் பிஹி மாலி ஷைத்தானின் பிகல்பி மதாஹிலு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் லஅனத்திற்கும் உள்ளான ஷைத்தான் எந்த நிலையில் என் கிட்ட வரமாட்டான். ஏன்? அல்லாஹ்வுடைய நூறாகிய தங்களுடைய மஹப்பத் என்னுடைய உள்ளத்தில் நிறைந்து வழிகின்றது. என் நாடி நரம்பு எலும்பு தசை ரோமம் ரத்தம் எல்லாம் தங்களுடைய அன்பு பாசம் காதல் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் எந்த நிலையிலும் ஷைத்தான் என்கிட்ட வரமாட்டான். ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு என்ன? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டா போதாது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவதுடைய மஅனா என்னங்க? ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து ஒரு மனிதனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதுகாத்து விட்டாங்கிறதுக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அடியானுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை அல்லாஹ் பீரிட்டு எழச் செய்கின்றார். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு கல்புல வந்தாதான் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம். யார் சொல்றா? ஷாஹு ஷரியத் ஸதகத்துல்லாஹ். சாதாரண ஒரு ஆள் சொல்ல இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்காத இரவே இல்லை அப்பா அவர்கள். வலிகள் கோமான் ஓஃபுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டகையை நினைக்கும் போதெல்லாம் பார்ப்பார்கள் ஸதகத்துல்லாஹ் அப்பா நாயகம். ஆக இப்பேற்பட்ட மகாத்மா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தொடுக்கக்கூடிய அந்த புகழ் மாலை பண்பனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பின் மகத்துவத்தை ரஹ்மத் கௌனைன் வ ஸகலைன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களது ஹுப்புடைய உயர்வை இஷ்குடைய அருமத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மீது நாம் வைக்கிற அந்த ஷௌக்குடைய ஒப்பற்ற அந்த சிறப்பை மாதிஹ் ரசூல் ஷாஹு ஷரியத் குதுபு ஸமான் ஷேഖுனா ஷேഖ் முஅல்லம் ஷேഖுல் மலக்கி வல் ஜின்னி வல் இன்ஸ் அஷ்-ஷேഖ் சதகத்துல்லாஹ் மௌலிதுல் காஹிரி மர்கதுல் கிர்கரி அஷ்-ஷாஃபி அல்-அஷ்அரி சித்திகி அல்-காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாத அலைனல் பரகாத் மின் ஃபித்தார் ஆமீன். நாயகம் அவர்கள் கசீதா மத்ஹ வித்ரியா ஷரீஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களது ஒப்பற்ற அன்பின் உயர்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த சிறப்புக்குரிய பாசத்துடைய அந்த எல்லையற்ற மகிமையை நமக்கு அப்பா நாயகம் அவர்கள் தெளிவுபடுத்தி தருகின்றார்கள். ஆக இந்த ஈத் மீலாத் முபாரக் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற அந்த அன்பையும் பாசத்தையும் காதலையும் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒப்பற்ற உயர்வை சிறப்பை யாராலும் எவராலும் விவரித்து கூறி குடிக்க இயலாது. கர்மநாயகி திருமேனி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயகம் அவர்கள் இவ்வுலகில் பிறந்த அந்த தருணத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகையே பரிசுத்தமாக்கி வைத்திருந்தான். அவனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகில் பிறக்கும் பொழுது இவ்வுலகில் அதாவது உலகத்துடைய நடு மையத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முகர்ரமாவில் பிறந்தாலும் உலகத்தில் உதயகிரி தொட்டு அஸ்தகிரி வரையிலையும்
மக்ரிபு தொற்று மஷ்ரிக் வரையிலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குழந்தை பேரை நிறுத்தி வைத்திருந்தார். தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகில் தோன்றக்கூடிய, உலகில் பிறக்கக்கூடிய அன்றைய தினத்தில் இரவில் உலகத்தில் இந்த பூமி எந்த ரூபத்திலும் எந்த நிலையிலும் எங்கும் அது அசுத்தமாகிவிடக் கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காப்பாற்றி பாதுகாத்து இருந்தார். அருமநாய திருமேனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் பிறந்த அந்த தருணத்தில் அன்னை சையதத்துல் முத்தஹரின் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது முபாரக்கான இல்லத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை தோழர்களான சஹாபா கண்மணிகளில் ஒருவரும் அஷரத்துல் முபஷ்ஷரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லப்பட்ட நன்மாராயம் செய்யப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒரு சஹாபியும் பதிலு சஹாபியுமாகிய ஹஜ்ரத் சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது தாயார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருமை தாயாகிய சையதத்தினா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய ஹாதிமாவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பிறக்கும்போது ரசூலுல்லாஹி உம்மாக்கு ஹாதிமாவா இருக்கிறாங்க யாரு? அப்துல் ரஹ்மான் அவுஃபுடைய உம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது மகனாகிய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபிடத்தில் கூறிய செய்தியை அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவங்க ரிவாயத் செய்றாங்க. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலகத்தில் பிறக்கும் போது ஏற்பட்ட அஜாயிபை பற்றி, அற்புதத்தை பற்றி, சிறப்புகளை பற்றி நேரில் பார்த்த அந்த இடத்துல ஹாசிரா இருந்த பெண்மணி யாரு? ஹஜ்ரத் சஹாபி ரசூல் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகன் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, கண்மணி நாயகம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது எவ்வளவு பெரிய அற்புதங்கள், எவ்வளவு பெரிய அஜாயிபு ஏற்படுத்தி சொல்லும்போது சொல்றாங்க, அதாவது சையதத்தினா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கி இருந்த அந்த ஹுஜ்ரா ஷரீஃபுக்கு புனிதமிக்க அந்த அறையில் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வேர்வை ஏற்பட்டுச்சு, அதிகமா ரொம்ப உஷ்ணமா இருந்துச்சு அந்த அறைக்குள்ள. அப்போ திடீர்னு சொல்லி அந்த அறையில என்ன, அதாவது ஒளிவால் செய்யப்பட்ட உருவங்களை பெற்றது போல, ஒளியால செய்யப்பட்ட உருவ தோற்றம் உடையது போல உள்ள பட்சிகள், பறவைகள் என்ன அந்த அறைக்குள் அங்கும் இங்குமாக பறந்து என்ன அதோடைய அந்த பரப்புல அந்த ரெக்கையை ஆட்டுதல அதுல என்ன ஜனாகத்தை கொண்டு குளிர்ச்சி ஏற்படுத்திச்சு. சல்லல்லாஹு பிறக்கிற அந்த அறையில என்ன ஆமினா அம்மாவுக்கு வேர்வை ஏற்படுது. வேர்வை ஏற்படும் பொழுது ஒளிவாலான பட்சிகள், பறவைகள் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா தங்கியிருந்த அந்த ஹுஜ்ரா முபாரக்குள்ள வந்து பறக்குது. அந்த உஷ்ணத்தை போக்குவது என்ன செய்யுது, அங்கும் இங்கும் அந்த பட்சிகள் பறந்து குளிர்ச்சி ஏற்படுத்தது. அது மட்டும் அல்லாமல் அந்த தருணத்தில் திடீர்னு சொல்லி, நான் முன்பின் மக்காவில் பார்த்ததே இல்லை, அவங்கள அப்படி உள்ள 2 பெண்மணிகள் அந்த அறைக்குள் நுழைந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருமை தாயாராகிய சையதத்தினா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அருகாமையில் வந்து 2 பேர் நின்றுக்கிட்டாங்க. ஹதரத்தினா சையதத்துல் முத்தஹரின் உம்ம சையதுல் அன்பியா வல் முர்சலீன் ஜௌஜ சையதுனா அப்துல்லா சையதினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த அந்த தருணத்தில் அந்த 2 பெண்மணிகள் என்னோட என்ன ஆமினா அம்மாவுக்கு உதவியா இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வுலகில் பிறக்கும் பொழுது உலகில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் எந்த பகுதியால எந்த பக்கத்திலிருந்து வெளியாகுதோ அந்த பக்கத்திலிருந்து வெளியாகாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வலது புறத்து விலாவில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெளியானார்கள். அருமநாய திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறந்த அந்த தருணத்தில் பெருமானாருடைய அந்த நூரில், அந்த ஜோதியில் ஷாம் தேசத்துடைய அரண்மனையுடைய கோட்டை சூழலை எல்லாம் நாங்கள் கண்டோம் சொல்றாங்க. யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மாட போத்திலிருந்து வெளியே வந்த உடனே ஃபாத்திமா பாக்குறாங்க, ஷாம் நாட்டுல மக்கால இருந்து என்ன அந்த 1 மாசம் ஒட்டகையில போகணும் சஃபர் பண்ணி சிரியாவுக்கு. ஷாம் நடக்கிற சொல்றோம் சிரியா. இப்போ அந்த சிரியா நாடு என்ன, சிரியாவில் உள்ள கோட்டையுடைய, சிரியாவுடைய பாஷாவுடைய கோட்டை சுவர்களை
அந்த கோட்டையை பார்க்கறாங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறுல யாரு பார்க்கறா? ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்க்கறாங்க. ஆமினா அம்மா சொல்லுறாங்க நானும் பார்த்தேங்கறாங்க. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த முபாரக்கான நேரத்தில் ஏற்பட்ட அஜாயிபாத்தின் அற்புதங்களில் இதுவும் ஒரு அற்புதம். அது மட்டும் அல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தருணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா அம்மாவுடைய முபாரக்கான மணி வயிற்றுள் வலது புறத்திலிருந்து வெளியான பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியானதற்கான அடையாளத்துக்கு கொஞ்சம் கூட ஒரு ஆசைக்கு ஒரு கோடு மாதிரி கூட ரத்தம் ஆமினா அம்மாவுடைய திருமேனியில் ஏற்படவில்லை. அதை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதுகாத்திருந்தான். அரமனாய் திருமேனி ரஹ்மத்தல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான பரிசுத்தமான திரு தோற்றம் ஒளிவால் ஜொலித்தவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான கண்களுக்கு சுருமா தீட்டப்பட்டவர்களாக, ஹத்னா செய்யப்பட்டவர்களாக, தலைக்கு எண்ணெய் தேய்க்கப்பட்டவர்களாக, தனது முபாரக்கான கலிமாவுடைய விரலை விண்ணை நோக்கி இஷாரா செய்தவர்களாக, வஹ்தஹு லா ஷரீக லஹு என்ற உலூஹியத்தை ரிசாலத்து செய்தவர்களாக ரஹ்மத்தல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தில் ஜனன சோஸ்திரம் மௌலூது முனவ்வர் ஆனார்கள் என்பதாக ஹஜ்ரத் சையதுனா ஸஹாபி முஸ்தபா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் ஹஜ்ரத்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கின்றார். இமாம் ஹரீரி அவர்கள் அவர்களது கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மௌலூது ஏற்பட்டுருச்சு. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்கால முன்பின் அறிமுகம் இல்லாத முதல் பார்க்காத ரெண்டு பெண்மணி வந்திருந்தாங்க. அந்த ரெண்டு பெண்ணை கேட்கிறாங்க, நீங்க யாரு? நான் உங்களுக்கு முன்னாடி பெண்ணு மக்கால பார்த்ததே இல்லையே, தாங்கள் ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய தாயாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புதிதாக அங்க வந்திருக்கிற நாயகத்தில் அருமை தாயான சித்தினா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹாதிமைனியான அந்த இரண்டு பெண்மணிகள்கிட்டையும் கேட்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பதில் சொல்றாங்க, அன உம்ம ஈசா ரூஹுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் இஸ்மி மரியம். நான் யாரு? அல்லாஹ்வுடைய நபியாகிய ரசூலாகிய ஈசாவுடைய தாயார், எனது பெயர் மரியம் ஆகும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒருத்தவங்க சொன்னா யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாரு? ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஹாதிமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது தாயாகிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை அங்க வர செய்திருந்தார். ஹாதிமா வர செஞ்சு. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நான் ஆசியா. யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. அதாவது ஃபிரௌனுடைய நிழல்படாம கைப்படாம வாழ்ந்த பத்தினியாகிய சீதேவியாகிய ஆமினா ரலியல்லாஹு ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. ரெண்டு பேரும் அரவனாய் திருமேனி ரஹ்மத்த கௌனைன் வ ஸகலைன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்தல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கரம் மஜ்ஜத வ அல்லம் நாயகம் அவர்கள் இவ்வுலகில் மௌலூது முனவ்வரான பொழுது, இவ்வுலகில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த முபாரக்கான வக்தில், முபாரக்கான நேரத்தில் நாயகத்துடைய அருமை தாயாகிய சித்தினா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹாதிமாவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாராகிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தையும் ஆசியா அம்மாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர செய்திருந்தார். சரி, இவங்கெல்லாம் எப்பயோ மறந்துட்டாங்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா எப்பயோ போயிட்டாங்க உலகத்தை விட்டு, இப்ப எப்படி வந்தாங்க? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு என்ன அது பெரிய ஒரு கஷ்டமான செய்தி அல்ல. யுஹ்யி வ யுமீத் பியதில் கைர். அல்லாஹ் என்ன செய்வான்? மௌத்தானதை ஹயாத்தாக்குவான், ஹயாத்தானதை மௌத்தாக்குவான். ஹயால என்ன? யாரை கொண்டு வர்றான்? ஆமினா அம்மா ஒன்னும் கூப்பிடல. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற நேரத்துல தனக்கு ஹாதிமாவை யாரை கூப்பிடல? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட இல்லை.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தாயாராகிய செய்தத்தினா அமீனா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யல? டெலிகிராம் பண்ணி டெலிபோன் பண்ணி ஒன்று கூப்பிடல. யார? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஆசியா அம்மாவையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய குதிரத்தை கொண்டு வர்றான். அல்லாஹ்வுடைய குதிரத்தின் முன்னாடி என்ன? இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ரப்புல் ஆலமீனுடைய குதிரத்தின் முன்னிலையில் இது ஒரு பெரிய காரியமும் அல்ல. ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ஆகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களது முஜிஸா என்னும் அற்புதத்துல என்ன? இது ஒரு பெரிய ஒரு விஷயமும் அல்ல. ஆக எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒப்பு உமையற்றவர்களாக அவர்களது முபாரக்கான உலக தோற்றத்தின் ஆரம்பமே உலகத்தில் அதுவரையிலும் எவரும் தோன்றிடாத முறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கீர்த்தியோடு சீரோடு சிறப்போடு சங்கையோடு கண்ணியத்தோடு கௌரவத்தோடு அவனது ஹபீபாகிய ஹபீப் ரப்பல் ஆலமீன் நூருல்லாஹுல் அலியுல் அஸீம் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ அல்லம் நாயகம் அவர்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய இந்த முபாரக்கான இரவாகிய ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை இரவு அந்த நாள் பிறைதான் இக்திலாஃப் இருக்கின்றது. பிற 1 2 4 7 8 9 10 கடைசியான ரிவாய் 12. ஆனா கிழமையில என்ன இக்திலாஃப் இல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திருவுளம் வராங்க. நான் இவ்வுலகில் பிறந்ததும் திங்கட்கிழமை. இந்த உலகத்தில் எனக்கு நபித்துவம் வெளிப்பட்டது ஷுஹரத்தானதும் திங்கட்கிழமை. அதுபோல என்ன என்னுடைய விண்ணுலக பிரயாணம் மேராஜ் ஏற்பட்டது திங்கட்கிழமை இரவுல. அதுபோல் ஹிஜ்ரத்தானதும் திங்கட்கிழமை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா வராங்க. ஆக இன்றைய இரவாகின்றது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான மீலாது முனவ்வர் மௌலூது முபாரக்கா ஜனன ஸ்தோத்திரத்துடைய சிறப்புக்குரிய சாஅத் ஷரீஃபை தாங்கி இருக்கின்றது. அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முகந்தால் அவர்கள் மீது அன்பு பாசம் காதல் கொண்டாட ஒரு மனிதனுக்கு இவ்வுலகிலும் மறுவுலகிலும் ஈடேற்றம் இல்லை. இதைத்தான் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாம் ஒவ்வொரு இரவும் போதி வரக்கூடிய மௌலூது ஷரீஃபாகிய சுப்ஹான மௌலூது ஷரீஃப்ல கஸாலி இமாம் சொல்றாங்க. அதாவது எப்படி يا من يروم النعيما بحبهكم مقيما ولو تكونوا سقيما لديه برع السقام يا من يروم النعيما குவியல் குவியலாக பொன் பொருள் திரவியங்களை ஆசிக்கக்கூடிய மக்களே, அதாவது முடியாத செல்வத்தை குறையாத செல்வத்தை காலியாக கூடாது. அப்படி உங்களுடைய தௌலத் என்ன பொங்கி வழியணும் சொல்லி ஆசைப்படக்கூடிய மக்களே, யாமையரும் நைமா உங்களுக்கு அழியாத செல்வம் கிடைக்க வேண்டுமே ஆனால், குறையாத நிம்மதி பெற வேண்டுமே ஆனால், குறைவில்லாத கண்ணியம் சீரும் சிறப்பும் நீங்கள் அடைய வேண்டும் ஆனால் பிஹுப்பிஹுக்கும் முகீமா, அதாவது முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் மஹப்பத் செய்வீர்களாக. அல்லாஹ்வுடைய ரசூலாகிய ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிப்பீர்களாக, நேசிப்பீர்களாக, ரசூலிடத்தில் யாசிப்பீர்களாக. ரசூல் வழங்கினால்தான் குன்றாத குறையாத கம்மியாகாத காலியாகாத செல்வத்தை நீங்கள் பெற முடியும். யாமை யருமுன் நஈமா பிஹுப்பிஹிக்கும் முகீமா, ரசூலுடைய நேசத்தில் தான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மஹப்பத்தில் தான் அந்த செல்வம் நமக்கு சித்தியாகும். வலவ் தகூனு சகீமா, தீராத நோயா மாறாத பிணியா, அதாவது மருந்தே இல்லாத சங்கடமா, அனைத்திற்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு, எல்லா விஷயங்களுக்கும் ஔஷதம் உண்டு. யாரிடத்தில்? லதைஹி புரு சகீமா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிக்க சன்னிதானத்தில் தான் எல்லா சஞ்சலங்களுக்கும்
சஞ்சீவி உண்டு. அந்த மகா சஞ்சீவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்று வேறு யாரும் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த பைத்துல சொன்னது போல வித்தியா ஷரீஃப்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களது மஹப்பத்தையும் இஷ்கையும் அன்பையும் பிரியத்தையும் பாசத்தையும் காதலையும் நம்முடைய ஈருலக வாழ்க்கையில் லட்சியமாகவும் மக்சதாகவும் நம்முடைய உள்ளம் உடல் உயிர் நாடி நரம்பு தசை இரத்தம் அனைத்திலும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்பையும் பாசத்தையும் காதலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொங்கி வழிய கிருபை செய்வானாக. இந்த முபாரக்கான இரவின் பரக்கத்தை கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலகிலும் மறுவுலகிலும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்டத்தின்படி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தின்படி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அன்பையே லட்சியமாக நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய மகத்தான பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அவனுடைய பேருதவியால் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி நபியுல் முஹம்மதி வஸஹபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து வ ஸலாமுன் அலைக யா ரசூலல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா பி அன் துஸல்லி அலைஹி வ ஸல்லம் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.